ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெண்களாய் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கென்று சிறப்பாய் அமைத்து கொடுத்த ஆண்டவரே, எங்களை நம்பி தந்திருக்கிற ஆண்டவரே அநேக பொறுப்புகளுக்காக நாங்கள் இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை நம்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசேஷித்தவர்களாய் காண்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்களாய் இந்த நாட்கள்ல சுவாமி அநேக பல காரியங்களை செய்ய தகப்பனே, எல்லா துறைகளிலும் மேம்பட்டு வருவதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். நல்ல கல்வி, நல்ல சுகம், ஆரோக்கியம் தகப்பனே, நீ தந்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், திறமைகள், இவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி, அமைச்சரானாலும் சரி, வான்வெளியில ஆராய்ச்சி செய்கிறவர்களானாலும் சரி, ஆண்டவரே எல்லா துறைகளிலும் இந்த நாட்கள்ல பெண்களை நீர் ஆண்டவரே மேம்படும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறீர் சுவாமி. ஒரு காலத்துல அடுப்படியில உட்கார்ந்து கிடந்த பெண்களை இந்த நாட்கள்ல இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இவைகளை எல்லாம் செய்தவரும் தந்தவரும் நீர் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தரின் ஆவியினாலே தான் ஆகும் என்பதை மாத்திரம் எப்பொழுதும் பெண்களாகிய நாங்கள் நினைவு கூறவும், எல்லா விதத்திலும் நாங்கள் உமக்கு பயன்படும்படியாக எங்களை தாழ்த்தி சுவாமி உம்முடைய பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நாங்கள் விளங்கும்படியாக எங்கள் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்துல உண்மை நோக்கி பார்க்கிறோம். தயவா இறங்குங்க. எங்க குடும்பங்களில, எங்க திருச்சபைகளில, எங்க சமுதாயத்துல நாங்கள் உம்முடைய சாட்சிகள் என்பதை நிலைநிறுத்துவதற்கு எங்களுக்கு நிற்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதியும். தடையின்றி இந்த நேரத்திலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபத்தாரும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ள நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஒரு நாள் தள்ளி, நேற்று தான் பெண்கள் தினம். நேற்றுதான். ஆமா, இருந்தாலும் இன்றைக்கு உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த நேரத்துல நாம ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டியது 1ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களும் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது நாம் எங்க விட்டிருந்தோம்னு சொன்னா 23 வசனங்களை நாம் பார்த்திருந்தோம். ஆமா, 25 வரைக்கும் பார்த்துட்டோமோ? 25 வரையில் பார்த்துட்டோம். சரி, ஓகே. அப்போ அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா 25ஆம் வசனத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, என் கையை அதற்கு முந்தின வசனத்துல நம்முடைய எதிரிகளை எவ்விதமாய் அவர் சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மேல எப்படி கோபமா இருந்தேன், ஆனா அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, உன் பக்கமாய் நான் திரும்புவேன். எதற்கு? இன்னும் ஒரு வாய்ப்பு, நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு. ஏன்னு சொன்னா, நம்மிலே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், நம்மில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ காரியங்களையும் நீக்கும்படியாக அவர் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன், உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலும் நான் உங்களை திருப்புவேன் என்று சொல்லுகிறார் அந்த வசனங்கள்ல. அதுல நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நான் உன் களிம்பெல்லாம் நீக்குவேன்னு சொல்லும் போதே அதுல உள்ளோடி வருகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னு சொன்னா, அக்கினியினால் நான் உன்னை புடமாக்குவேன். களிம்பு நீக்கிறதுங்கிறது, வெள்ளியில களிம்பு நீக்கிறது சுலபம் கிடையாது. அது ஆக்சுவலா குகையில போட்டு நல்லா எண்ணெய் இந்த நெருப்புல அந்த புகையில தான் அது அந்த களிம்பு போகும். ஸோ அவ்விதமாய் நான் உங்களை புடமிடுவேன் அப்படின்னு அவர் சொல்வதை
நாம் பார்க்கிறோம். அதனால நமக்கு வர ஒரு மாதிரி சோதனைகள் சில சமயம் அக்கினி போல இருந்தா கூட அவர் என்ன சொல்றா, நீ வேகாதிருப்பாயின்னு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீ அக்கினியிலே நடந்தா கூட உன்னை நான் வேகாதிருக்க பண்ணுவேன்னு. அது ஏன்னு சொன்னா அதுக்கு நம்ம அடையாளம் எல்லாம் பார்த்துருக்குறோம். தானியேல்ல 3 பேர் நடந்தாங்க, கூடவே அவர் நடந்தார். அவருடைய அவங்களுடைய துணி கூட கருகல, முடி கூட கருகல, அப்படி அவங்க அந்த வாசம் கூட இல்லாம காத்து கொண்டார். நம்மளை அப்படி காத்து கொள்வார். ஆனா நம்மளை இப்ப எதுக்கு அப்போ நான் அவனை அக்னியில இது பண்ணுவேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த களிம்பெல்லாம் போகணும்னு சொல்லி. அது நாம சும்மா பூசி பூசி கழுவி கழுவி வச்சாலாம் பிரயோஜனம் கிடையாது. நாம் நினைக்கிறோம் அறிக்கை செஞ்சா நம்ம பண்ணான்னு. ஆனா சில பாவங்கள், சில குண அதிசயங்கள் நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் இவ்விதமாய் கொஞ்சம் அந்த புடமிடுகிற பாதையில போனாதான் நாம பரிசுத்தமாவோம். எதற்கு நாம் பரிசுத்தமாகணும்னு சொல்லி, அது எதனால? அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால. அந்த அன்பு அவருக்கு எப்படி வந்தது? அதற்காகவே அவர் பரத்திலிருந்து இறங்கி நமக்கு தியாகம் பண்ணினார். அந்த அன்பு பிதாவினிடத்தில் இருந்தது. பிதா அந்த அன்பு கொண்டு வராயிருந்ததினால்தான் தன் குமாரனை நமக்கு அனுப்பினார். அந்த அன்பினாலே குமாரன் தன்னை தியாகப்படுத்தினார். தானா வாலண்டியரா வந்து நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அன்பு நம்முள்ளத்திலும் வருகிறது. ஆகவே நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் நடக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கணும், அவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றணும். அப்படிங்கிற அந்த ஆவல், அந்த அவா நமக்குள்ள எப்ப வரும்னா, நாம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் மேல் அன்பு செலுத்தும் போது. இதெல்லாம் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப். சும்மா ஒரு ஹார்ட்டை போட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டா அது இல்ல, அந்த இல்ல அன்பு. அன்புங்கிறது இவ்வளவு காரியங்கள் நிறைந்தது, தியாகம் நிறைந்தது. ஒரு அவர் மேல இருக்கிற அந்த நேசத்தினாலே நான் எதனாலும் செய்வேன், அடிமையா இருப்பேன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அது மனுஷீக அன்பே கிடையாது, அது மாம்சீக அன்பே கிடையாது. மாம்சீகத்துல இப்படிப்பட்ட அன்பை யாரிடத்திலும் பார்க்க முடியாது. பெற்றோரோ, கணவரோ, மனைவியோ, பிள்ளைகளோ யாரிடத்துல எதிர்பார்க்க முடியாது, எந்த உறவிலும் எதிர்பார்க்க முடியாது. அந்த அந்த அன்பு நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அன்பினால் மாத்திரமே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. நான் உங்களை திரும்ப கட்டணும், திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். எருசலேம் ஒரு நீதியின் நகரம் என்று அது அழைக்கப்படணும். இது அப்பேற்பட்ட நகரம் இன்னைக்கு இரத்தப்பழி நிறைந்த நகரமாய் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்வதற்கு தான், அதற்காகத்தான் இவ்வளவு காரியங்களை அவர் செய்யறேன்னு அவர் சொல்றார். அதை செய்யும் போது நம்ம அந்த பாவத்தின் அந்த களிம்பை அவர் நீக்கும் போது நம்மிடத்துல எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம பல சமயங்களில நாம என்ன நினைக்கிறோம், அறிக்கை செய்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதும்னு. ஆனா கர்த்தருடைய காரியங்கள்ல நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம், அது அது ஆக்ஷன்லயும் வரணும். அறிக்கை மாத்திரம் செஞ்சா பத்தாது, பாவத்தை விட்டுட்டா பத்தாது, நம்முடைய ஆக்ஷன்லயும் அது வரணுங்கிறது தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். இப்போ பேதுருகிட்ட கடைசியா அவர் சொல்லுவார். பேதுருகிட்ட முதலையே சொல்லிடுவாரு, நீ பிசாசுனால பிசாசு என்கிட்ட பர்மிஷன் வாங்கி உன்னை புடமிடும்படி அவன் சொலகுல போட்டு புடைக்கிற மாதிரி உன்னை புடைப்பான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நீ மூணு முறை சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்னை மறுதளிப்பாயினாரு. அதுவும் நடந்துருச்சு. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து, அந்த வார்த்தைகளை அவன் நினைத்து பார்த்து அவன் மனங்கசந்து அழுதான். அதோட அது பிரச்சனை முடியல. பாருங்க, மனங்கசந்து அழுதுட்டான். இவன் யூதாசும் கூட தான் மனங்கசந்தான். அவனால குற்றத்தின் உணர்வை தாங்க முடியாம அவன் ஆண்டவர்கிட்ட வராம அவன் மனுஷர்கிட்ட போனதுனால அவன் என்ன பண்ணா, அந்த குற்ற உணர்வு அவனை அதிகமாய் அழுத்தி அவனை தற்கொலைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. பேதுருவோ கர்த்தரை பார்த்து கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வந்தான். ஆனாலும் ஜஸ்ட் அறிக்கை செய்ததுனால அவனால அவன் முழுமையா தன்னை ஒப்பு கொடுக்க முடியல. அவன் என்ன பண்ணா, திரும்ப போய் மீன் பிடிக்க போயிட்டான். யோவான் 21ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவனை நான் உன்னை மனுஷரை பிடிக்கவர் ஆக்குவேன் என்று சொன்ன ஆண்டவரை
அந்த வார்த்தையை அவன் மறந்துட்டான். அவன் என்ன பண்ணான், திரும்ப இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு மீன் பிடிக்க போனவன் ஆயிட்டான். அப்ப மீன் பிடிக்க போகும்போதுதான் அவனை கூப்பிட்டு, ஏன்னா இவன் மேல அவருடைய சித்தம் விளங்கணுன்றதுனால அவர் என்ன செய்தாருன்னா, அவனை 3 முறை, எப்படி 3 முறை மறுதலித்தானோ அவனை திரும்பவும் 3 முறை அறிக்கை செய்யும்படியாக அவனை 3 முறை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் வேற ஒண்ணும் கேட்கல, நீ போய் அந்த ஊருக்கு போவியா, நீ இங்க போய் சாட்சியா இருப்பியா, நீ இங்க போய் சுவிசேஷம் சொல்லுவியா, அதெல்லாம் சொல்லல. ஆனா 3 முறை கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஸோ அதான் நான் சொன்னேன், அந்த விதமான ஒரு அன்பின் ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கணும். அது வெறும் அறிக்கையில இருக்க முடியாது, ஆக்ஷன்லயும் வரணும். ஃபெய்த் விதவுட் ஆக்ஷன் இஸ் யூஸ்லெஸ். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறதுன்னு வேதத்துல வாசிக்க. அதனால நம்ம எல்லாமே நம்ம கிறிஸ்தவ நம்பிக்கை மனதளவில் இருந்தாலும் அது செயல்முறையில வந்தாதான் மற்றவர்களுக்கு அது புரியும், இல்லைன்னா புரியாது. இப்ப நம்ம தியாகம், நம்மகிட்ட ரொம்ப தியாகம், இவங்க ரொம்ப தியாகம், இவங்க ரொம்ப சகிப்பாங்கன்னா, நம்ம ஒரு வார்த்தை கூட சகிக்காம இருந்தோம்னா எப்படி நம்மள மக்கள் சொல்லுவாங்க இவங்க கிறிஸ்தவங்கன்னு? மற்றவங்க நம்மளை திட்டுறாங்க, நமக்கு அது இதே கிடையாது, நம்ம செய்யவே இல்லை, ஆனா நம்மளை திட்டுறாங்க, நம்மளை நிந்திக்கிறாங்கன்னா நாம அதை பொறுமையா சகிக்கும் போதுதான் இவங்க உண்மையாவே கிறிஸ்தவங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சுக்குவாங்க. நாமளும் அவங்கள மாதிரியே நம்ம ஈக்குவலா திரும்ப கத்தணும்னு வைங்களேன், அப்புறம் அவங்க எப்படி நம்மளை கண்டுபிடிச்சுக்குவாங்க நீங்க கிறிஸ்தவங்கன்னு? நம்ம ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரியா இருந்திருக்காருல்ல, இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாருல்ல. முன்மாதிரியாக அடிசுவட்டை விட்டு சென்ற ஆண்டவரை இந்த நாள்ல நம்ம அதிகமா தியானிக்கிறோம். அந்த பாடுகளை ஏன் தியானிக்கிறோம்னா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ள அதிகமா வரணும்னு சொல்லி நாம இன்னைக்கு முயற்சிகள் எடுக்கிறோம், பல விதமா எடுக்கிறோம். வெறும் சாப்பாடு சாப்பிடாம பூ வைக்காம இருந்தா மாத்திரம் பத்தாது, உள்ளத்துல இந்த விதமான மறுரூபங்கள் ஏற்படணும். யோவேல் அதான் சொன்னாரு, வஸ்திரத்தை நீங்க கிழிக்க வேண்டாம், உங்க இருதயத்தை கிழிங்கன்னாரு. சோ அந்த விதமான ஒரு மனம் திரும்புதல் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க அடையாளமா சொல்றாரு 29ஆம் வசனத்துல, நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாடம் அடைவீர்கள். என்ன கர்வாலி மரமும் தோப்புக்கும் நம்ம என்ன சம்பந்தம்? அவங்க எதுக்கு இது குறித்து வெட்கப்படணும்? ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, விக்கிரங்களை குறிச்சுதான் ஆண்டிங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏனம்மா? அந்த விக்கிரங்களை குறிச்சுதான் ஆண்டிங்க சொல்லப்பட்டிருக்கு. எஸ், அதேதான். அதாவது கானானிய வழக்கத்துல, கானானிய பழக்க வழக்கங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியர், கானானியர் இவர்கள் எல்லாருமே மரங்களையும் தோப்புகளிலும் விக்கிரகங்களை நிறைத்து வைத்திருப்பார்கள், மரங்களையே வணங்குகிறவர்கள். நல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல யாக்கோபு பத்தி வாசிக்கிறோம். யாக்கோபுடைய மனைவி ராகேல், அவளுக்கு 2 மனைவிகள், அதுல 2வது மனைவி ராகேல். ராகேல அவன் வீட்டுல இருந்து ஏசாவுக்கு பயந்து அவன் மாமனார்கிட்ட சண்டை போட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரான். வர வழியில அவன் என்ன பண்றான், இந்த ராகேல் என்ன பண்றா, அது வரைக்குமே அந்த வீட்டுல யாக்கோபு யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எப்படி யாரை வணங்குறவன்? யெகோவாவை வணங்குறவன். ஆனா இந்த ராகேலு சின்ன சின்ன சொரூபங்களை, குல தெய்வங்களை அவள் வணங்கி கொண்டிருந்தாள். எங்க? லாபான் வீட்டுல. அதற்கு அதை விட்டுட்டு வரக்கு மனசு இல்லை. லேயாள் சாரி, லோத்தின் மனைவி அப்படி அந்த திரும்பி பார்க்கறான்னு சொன்னா அந்த வழக்கங்களை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. இதுக்கு இந்த அம்மாவுக்கும் அந்த கடவுளை விட்டுட்டு வர்றதுக்கு, சுரூபங்களை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. என்ன செஞ்சாங்க? குதிரையின் சேனத்துக்கு அடியில வச்சுக்கிட்டாங்க. ஆதியாகம புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும். அதற்கடியில வச்சுட்டு வந்தாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் தான், அது யாருக்கும் தெரியல. யாக்கோபுக்கு சொன்னா யாக்கோபு அது விரும்ப மாட்டான்னு சொல்லி அதை அதுக்கு அடியில வச்சு அது மேலே ஏறி உக்காந்துட்டு, ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகுதான் அவன் என்ன செய்யறான்னா, அந்த கர்வாலி மரத்துக்கு அடியில அதை புதைச்சு வச்சிருவான்.
பிரச்சனைகள் வந்து அவளுக்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சோடனே அந்த கர்வாலி மரத்துக்கு அடியில தோண்டி அந்த இதெல்லாம் பதிவிருப்பா. ஏன்னா கர்வாலி மரங்கிறது அவ்வளவு அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு மரம். அந்த மரத்துலதான் அவங்க வேற விக்கிரகங்கள்லாம் செய்வாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம நாட்டிலையும் எங்க பாரு இந்த கர்வாலி மரத்தை நட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த சயின்ஸ் எல்லாம் அந்த எக்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாம் படிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த கர்வாலி மரம் இருந்தா சுற்றி என்ன இருக்காது, வேற எந்த செடியுமே வளராது. அது எல்லா தண்ணி அது தண்ணீரையும் உறிஞ்சிக்கும். ஆனா அது வந்து ஒரு வெறுமையான ஒரு மொட்டை மரமா தான் இருக்கும். ஆனா எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கும். அது அப்படிப்பட்ட மரங்களை எல்லாம் எடுக்கணும்னா அது எடுக்கிறதுக்கு ஜேசிபி வந்தாதான் எடுக்கும். அவ்வளவு ஆழத்துல அது நொடி வேர்கள் போயிருக்கும். அந்த மாதிரிப்பட்ட அந்த ஒரு பயனில்லாத மரம். ஆனா அவங்க வந்து அந்த மரத்துக்கு அடியில மரத்தை வந்து விக்கிரகமாக்கி அதுலயே செதுக்கி 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 வச்சிருப்பாங்க. அந்த மரமெல்லாம் தேக்கு மரம் மாதிரி இவ்வளவு பெருசா அவங்க ஊர்ல வளரும். அந்த இதுக்கு நிமித்தமாக வெட்கப்படுவீர்கள். அப்புறம் தோப்புகள் நமக்கு நல்லா தெரியும். ஏசபேல் எப்படி விக்கிரக தோப்புகளை உருவாக்கினாள். பாகால் வணக்கத்துக்காக அவங்க எப்படி பெரிய தோப்புகளை எல்லாம் வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் நம்ம இதுல ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அந்த விதமான தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீங்க. இந்த கர்வாலி மரம் இலை உதிர்ந்துச்சுன்னா வெறும் குச்சி 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 குச்சியா நிற்கும். பராக்கிரமசாலி சணற்கோலமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போகும். அவங்க அதாவது மொத்தத்துல அதுல என்ன ஒரு அடையாளமா சொல்றாருன்னா, அந்த மாதிரியான பாவங்களை குறித்து வெட்கப்படுவீர்கள். ஆனா பாவத்தை குறித்து வெட்கப்படுவதும் பாவத்தை குறித்து குற்ற உணர்வோடு மனம் திரும்புவதும் மிகவும் அவசியம். பாவத்தை குறித்து ஒரு இதே இல்லாம அப்படி நடக்கிறாங்களே இன்னைக்கு தலைவர்கள்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்காங்களே. எல்லா பக்கம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு ஜாலியா இங்க கல்யாணத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் ஜோடி ஜோடியா போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரை பத்தி கவலை கிடையாது. பாவத்தை பற்றிய கவலை இல்லை. இன்னைக்கு பாவங்கிறது ஒரு பாவமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு நாடு இருக்கு. சோ பாவத்தை குறித்து வெட்க உணர்வு வருவதும் குற்ற உணர்வு வருவதும் மிகவும் நல்லது. 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். அது நமக்கு நல்லதுதான். ஆனா அது என்ன வாங்கணும்னா மனம் திரும்புதலுக்கு வரணும். 2 காரியத்தையும் அங்க வாசிக்கிறோம். வேர்ல்ட்லி சாரோ வில் பிரிங் ரிமோர்ஸ், வருத்தம். ஆனா காட்லி சாரோ வில் பிரிங் ரிப்பென்டன்ஸ். ஸோ இதை வந்து நாம என்ன செய்யணும், எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இந்த வறட்சியான ஒரு யூதர்களுடைய ஆவிக்குரிய வறட்சியான நிலைமையத்தான் இந்த இடத்துல அந்த ட்ரை ட்ரீஸ், காஞ்ச தோப்பு, காஞ்ச மரங்கள், நெருப்புல வச்சா அவியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைய குறிக்கும்படியாகத்தான் தீர்க்கதரிசி அந்த இடத்துல விதமாய் அதை சொல்லுகிறார். அதை சொல்லும் முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இருந்த இந்த நகரம் சத்திய நகரம், சமாதான நகரம், நீதிபுரம் அப்படின்னு பெயர் பெறும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை அவர் முடிப்பதாக நாம் பார்க்கிறோம். இனி நாம் தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போவோம். இப்ப நீங்க 2ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்து வச்சுக்கோங்க, கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 2ஆம் அதிகாரத்தை ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த 2ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பேசுறாருன்னா, முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல ஆமோஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டீங்களா? சரி. அப்போ ஆமோஸின் குமாரனாகி ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். பாருங்க, கண்ட தரிசனம்னு சொல்லும் போது
கர்த்தர் வந்து ஏதோ ஒரு விஷனை கொடுக்கிறார். சரியா? கர்த்தர் அவர் பாரத்தை அவரோடு பகிர்ந்து கொள்றது ஒன்று, இங்க தரிசனமாய் காண்பிப்பது ஒன்று. இப்ப இந்த யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஒரு தரிசனத்தை அவர் காண்பிக்கிறார். சரிதானா? அப்போ இந்த இடத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அஹ், இதே அதிகாரத்தில் இந்த முதல் 3 வசனங்களைப் போலவே மீகா 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை பார்த்தால் அங்கேயும் இதே செய்திய சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். நான் முதலிலேயே உங்களுக்கு சொன்னேன், ஏசாயாவும் மீகாவும் ஒரே சமகாலத்து தீர்க்கதரிசிகள், இருவரும் ஒரே டைம்ல இருந்தவங்க. அதனால இவர்களுடைய செய்திகள் எல்லாமே ஒன்னை போலவே ஓவர்லாப் ஆகும். அவங்களுக்கும் அது அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா இப்ப 2-3 வசனத்துக்கு வருவோம். 2-3 வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அது என்னது? கடைசி நாட்கள். கடைசி நாட்களில். இந்த கடைசி நாட்கள்னு சொன்னா நமக்கு என்ன குறிப்பு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? கடைசி நாட்கள் அப்படின்னும் போது நம்ம இப்ப இருக்கிற நாட்கள் அப்படித்தானே நம்ம நினைச்சுக்குவோம். எண்ட் ஆஃப் த டே, எண்ட் டைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொள்ளலாம். இங்க இன்னும் ஒரு விதத்துல அவர் இந்த கடைசி நாட்களை சொல்றாரு. பொதுவாவே கடைசி நாட்கள்னு நம்ம சொன்னாலே அந்த டைம்ல நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு நாளை குறிக்குது இல்ல? கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதோட ரிலேட் பண்றோம்? ஒரு நாளை குறித்து ரிலேட் பண்றோம். அந்த நாள் எது? அப்பும் மந்தாரமுமாய் இருக்கிற நாள், இயேசுவின் வருகை. இயேசுவின் வருகை. இயேசுவின் வருகை அதுதான் நாம குறிக்கிறோம். ஒரு நாள் அன்னைக்கு அவர் ஒலிவ மலை மேல வருவாரு, அது இரண்டாய் பிளக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? அந்த ஒரு நாளை குறித்து நம்ம எப்பவும் கணக்கு சேர்த்துக்குவோம். இன்னொரு விதத்துல பார்க்கும்போது இப்ப இருக்கிற, அதற்கு முன்பா இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற இந்த நாட்கள். ஆனா இந்த இடத்துல ஏசாயா சொல்லுகிறது என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அவர் வந்த பிறகு இருக்கக்கூடிய 1000 வருஷ அரசாட்சி. அவர் வந்து 1000 வருஷ அரசாட்சியை நடத்துவார் அல்லவா? அந்த 1000 வருஷ அரசாட்சியை பற்றி இருக்கு. உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தன் தூதர்களோடு தன்னுடைய பரிசுத்தவான்களோடு வந்து இங்க 1000 வருஷம் அரசாட்சி நடத்துவார். பரிசுத்தவான்களோட வரும்போது அந்த கூட்டத்துல நாமும் இருக்கணும். அவரோடு கூட வருகிற அந்த கூட்டத்தில் நாமும் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். திரும்ப இந்த உலகத்திற்கு வந்து அவரோடு கூட ஆட்சி செய்வோம், 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம். இதை குறித்து எங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோம்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப எடுத்து வாசிச்சோம்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் சொல்றேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 72 இதை பார்க்கிறோம். ஏசாயா 11:4-9 வசனங்கள். எழுதிட்டீங்களா? எரேமியா 23:5-6 வசனங்கள். லூக்கா 1:32-33 வசனங்கள். லூக்கா 1:32-33 வசனங்கள். மத்தேயு 5:18. ஒண்ணே ஒரு தடவை அப்படியே ஃபுல்லா சொல்லு, சும்மா வாசிச்சுடு. சங்கீதம் 72, ஏசாயா 11:4-9 வசனங்கள். எரேமியா 23:5-6 வசனங்கள். லூக்கா 1:32-33. மத்தேயு 5:18. இது எல்லாமே ஒரு சின்ன டவுட். அந்த ராகுல் வந்து கர்வாலி மரத்துக்கடியில அந்த சொரூபத்தை மறைத்தாள்ங்கிறதுக்கு வசனம் இருக்கா? இருக்கு. ராகேரை பற்றி வாசிச்சாரா? அவங்க திரும்பி வருகிற அந்த பிரயாணத்தை குறித்து நீ வாசிச்சீன்னா 32
சரியான அதிகாரம் நான் இன்னும் பார்க்கல. நீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அந்த இருக்கு, கட்டாயமா இருக்கு. நான் வேணா பார்த்து கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது ம், பார்த்து சொல்றேன். ம். ம். கட்டாயம் இருக்கு. அதுல பார்க்கும்போது அதுல அடியில புதைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 1000 வருஷ அரசாட்சியில என்ன நடக்கும் ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ், இந்த எருசலேம் தான் மையமாய் இருக்கும் உலகத்துக்கே, பூமிக்கே. இன்னைக்கு வந்து அது ஒரு சின்ன நாடு. இன்னைக்கு அமெரிக்கா தான் முக்கியமா இருக்கு. அமெரிக்காவை தான் எல்லாரும் முக்கியப்படுத்திட்டு இருக்கோம், இல்லைன்னா ரஷ்யாங்கிறோம். அன்னைக்கு வந்து என்ன நடக்கும்னா, ஆஹ், எருசலேம் தான் மையமா இருக்கும். எருசலேம் தான் கேபிட்டலா இருக்கும். அங்கிருந்து தான் ஆண்டவர் பூமியை அரசாளுவார். அதனால எல்லா ஜனங்களும் எருசலேம் நோக்கி வருவார்கள். அப்ப இந்த சமயத்துல எல்லாருக்கும் என்ன நடக்கும்? அந்த 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அப்ப அந்த சமயத்துல ஏன் எல்லாரும் இங்க வர்றாங்கன்னா, அதுல பின்பகுதியில பாருங்களேன் என்ன சொல்லியிருக்கு. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேம்ங்கிறது சியோனுங்கிறது எருசலேம் இருக்கக்கூடிய அந்த நகரம், அந்த மலை. அதனால அங்கிருந்து வேதமும் வசனமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் என்ன சொல்லியிருக்கு? அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அப்போ எல்லாரும் திரளாய் அங்க வருவாங்க, அந்த இடத்துக்கு வருவார்கள். அப்ப அந்த நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். அதாவது ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். அங்க என்ன பார்ப்போம்னா, ஒரு அடையாளமா புலி, ஆடு இதெல்லாம் ஒண்ணா படுத்திருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது இல்லையா? ஆனா அது நடக்கும் அப்படின்னு அங்க வாசிக்கிறோம். அது மாதிரி ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், அவர் வந்து ஜாதிகளுக்கு நியாயம் தீர்ப்பாராம். இந்த ஃபர்ஸ்ட் அந்த 1000 வருஷ அரசாட்சியில அது வந்து இன்னொரு நியாய தீர்ப்பு. நான் அதான் சொல்லியிருக்கிறேன், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, ரட்சிப்பு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நடக்கிறது. ஏதோ ஒன்னு டைம் ஈவெண்டே கிடையாது. ஒரு பர்சன்ட்லயும் சரி, உலகத்திலையும் நேஷன்லயும் சரி, உலகத்திலேயே வேர்ல்டு குளோபல்லையும் சரி, ஒரே தடவையில நடக்கும்ன்றது கிடையாது, நிறைய தடவை நடக்கும். அப்போ அங்கு குட்டி குட்டி நியாய தீர்ப்புகள். இப்ப நமக்கு ஒரு சின்ன அடி வந்தா கூட அது ஒரு நியாய தீர்ப்பு. கர்த்தர் அப்பவே நம்மளை அடிச்சு திருத்துறாரு. அந்த மாதிரி குட்டி குட்டி நியாய தீர்ப்புகள். இப்ப இங்கேயும் அதே மாதிரி ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவர் செய்யக்கூடிய காரியம். அடுத்தவங்க என்ன நடக்கும்? அப்போ அவங்க என்ன செய்வாங்களாம், மண்வெட்டிகளையும், அதாவது என்னது, பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அறிவாள்களாக வாள்கள். அடிப்பார்கள். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் திஸ்? என்ன சொல்லுது இது? என்ன உங்களுக்கு? சண்டை சண்டை போட மாட்டாங்க. அப்புறம் அப்புறம் சண்டை. எல்லாவற்றையும் சண்டை மாத்திரம் போடுறது இருக்கிறது கிடையாது. அத வந்து பிரயோஜனமாய் உபயோகிப்பார்கள். ஓ, மண்வெட்டியும் அறிவாளுன்னா என்ன அர்த்தம்? வயலுக்கு, அறிவாள். உழுவதற்கு அவங்க அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. யுத்த களமா இருந்தது, இப்பொழுது என்னவாகும்? வயல் களமாய் மாறும். அதை அவர்கள் அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். எந்த துன்மார்க்கனையும் அவர் வெறுமையா ஒரு சன்னியாசியா மாத்திர மாட்டாரு. அவனை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மனுஷனாய் மாற்றுவார். அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கேயும் அதே தான். அவங்க நீ அதை யுத்தத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க, ஆனா அதை வந்து நீ ப்ரொடக்டிவா, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வயலில் உபயோகிக்கக்கூடிய ஒரு இதா
கருவிகளாய் அதை மாற்றுவார். பயன்படுத்த சொல்லி நாம பார்க்கிறோம். சரியா? சமாதானத்துக்கு ஏதுவான, நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு அருமையான வசனம் இது. இன்னைக்கு இருக்கிற யுத்த களமும் இன்னைக்கு இருக்கிற யுத்த பிக்சரும் பார்க்கும்போது அந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வருவதற்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அப்பேற்பட்ட மாற்றம் வருமானு இந்த நிலைமையே இப்படி இருக்கு, கடைசி நிலைமைகள் எப்படி இருக்கும்னு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுதான் அவர் சொல்றார். He will bring the change in the heart of man. சோ ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பவும் கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளவும், அப்ப அவர் போதிக்கும் போது, அவர் கண்டிக்கும் போது, அவர் கடிந்து கொள்ளும் போது இவர்கள் மனம் திரும்புகிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். 5ஆம் வசனம் பாருங்களேன், ஒரு அருமையான வசனம். உடனே என்ன தீர்மானத்துக்கு வராங்க? என்ன தீர்மானத்துக்கு வராங்க சொல்லுங்க. கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கும் வாழ்க்கை. உடனே அவங்கள்ட்ட என்ன ஒரு மாற்றத்தை முதல்ல அவர் கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, சரி எல்லாரும் ஓடி வர்றாங்க, வசனத்தை கேட்கிறாங்க, திருந்தப்படுறாங்க, கடிந்து கொள்ளப்படுறாங்க. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு? நாம மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நாம கர்த்தருடைய வழியில போவோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம், அவருடைய வெளிச்சத்துல நடப்போம். நமக்கு தெரியும் இல்லையா, கர்த்தருடைய வெளிச்சம் எது நமக்கு வெளிச்சமா இருக்கு? வசனம். வசனம். நம்ம வசனம். தாவீது சொல்வார் இல்லையா, சங்கீதம் 119 105ன்னு நினைக்கிறேன். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் ஆயிருக்கு. சோ அது அதே போல நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்வோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி வாழும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் இருந்த அந்த இருளான சூழ்நிலை, இதுவரைக்கும் இருந்த ஒரு தோல்வியான சூழ்நிலை, ஒரு டிஸ்கரேஜிங், ஒரு நம்பிக்கைக்கே இல்லாத சூழ்நிலை இப்ப என்னவாகும்? வசனத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே நம்பிக்கை வரும். வசனத்தை படிச்ச உடனே ஒரு வழி தோன்றும். ஓ, இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? ஓ, இது மூலமா நாம இப்படி செய்யலாமா? ஓ, இப்படி ஜெபிக்கலாமா? இப்படிங்கிற ஒரு காரியம் எல்லாம் இந்த வசனத்தின் மூலமா அவங்க பெற்றுக்கொள்வாங்க. சோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? மிகுந்த ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாய் மாறிவிடும். அதுதான் அந்த 1000 வருஷ அரசாட்சியினுடைய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த அந்த 1000 வருஷ அரசாட்சியில அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதற்கான வழியை அவர்கள் கண்டு கொள்வார்கள். அதாவது வசனத்தின்படி வாழணும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்திற்கு அவர்கள் வருவார்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையிலும் நம்மை பற்றி யோசிக்கணும். நமக்கும் அவ்விதமான ஒரு கலக்கமான, ஒரு குழப்பமான, ஒரு தோல்வியான, ஒரு இருளான, வழியே தெரியாத ஒரு சூழ்நிலையில நாம இருக்கும்போது நமக்கு இன்னைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது எது? வேத வசனம். அதை நாம் இப்படி தியானித்து நாம இன்னும் இதோட நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. 1 மணி நேரம் உட்காந்து ஏதோ வசனத்தை கேட்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. நாம வசனத்தை இன்னும் தனிப்பட்ட விதத்துல வாசிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியா வாசிக்கும் போதுதான் வாழ்க்கையே மாறுறத நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கிடைக்கிறத பார்க்கிறோம், ஒரு ரட்சிப்பு கிடைக்குது, ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுது. நம்முடைய இந்த விதமான அதான் நான் சொன்னேன், ஆக்ஷன்ல வரணும்னு சொன்னேன். இவங்க பாருங்க, அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஈட்டிகளையும் இது என்னது இன்னொன்னு என்ன அவங்க பண்ணாங்க? பட்டயங்களையும் வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் முதுகுலையும் நீங்க பார்த்துருக்கீங்களா? தெற்கு பக்கம் போனோம்னா நிறைய பேர் இடத்துல, நிறைய கிராமங்கள்ல முதுகுல, மலையாளக்காரங்கள்லாம் முதுகுல கொடைய சுருகி இருப்பாங்க ஷர்ட்ல. இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அறிவாளை சொருகி இருப்பாங்க கிராமங்கள்ல. எல்லா பக்கத்துலயும், முக்கியமா எல்லா இடங்கள்லயும் நாம் இதை பார்க்கிறோம்.
எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் இது இருக்கு. இந்த சைடு கூட தான், ஈரோடு அந்த பக்கம் அந்த சைடுல எல்லாம் கூட மக்கள் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறவங்களா இருக்காங்க. இவ்விதமாய் காண்பிக்கிறத பார்க்கிறோம். இது மனுஷ வைராக்கியம். ஆனா அப்படி வாழ்கிற அந்த மக்கள் என்ன ஆயிட்டாங்க, அன்னைக்கு யூத ஜனங்களும் இந்த மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா போறவன் வரவனெல்லாம் சண்டை போடுறான். மேல இருந்து கீழே வர்றவன் சண்டை போடுறான். ஈஜிப்ட்ல இருந்து மேல போறவன் சண்டை போடுறான். எல்லாத்துக்கும் நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டு சண்டையே வாழ்க்கையா இருக்கு. அது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை. இப்ப நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல காஷ்மீர் பஞ்சாப் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி. அதனால அவங்க எல்லாம் என்னைக்கும் இந்த மாதிரி குண்டுக்கும் துப்பாக்கிக்கும் அவங்க அதே கலாச்சாரம் தான். நமக்கெல்லாம் அப்படி இருக்காது, அவங்களுக்கெல்லாம் அப்படிதான். ஆனா இந்த மக்கள் அப்படி இருந்தவங்க எப்படி மாறிட்டாங்க, அதை உளவு கருவிகளாய் மாற்றுவதற்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா டிஸ்ட்ரக்டிவா இருக்க மாட்டோம், அழிக்கிற கருவிகளை பயன்படுத்தாம அழிவுக்கு நேராய் நாங்க எங்க வாழ்க்கையை நடத்தாம வளர்ச்சிக்கு நேராய் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இது இது அவர்கள் செய்ய முடியாது, கர்த்தர் தான். கர்த்தர் அந்த மனமாற்றத்தை கொண்டு வந்தார். அது எப்படி நடந்தது? இந்த வேத வசனத்தை அறிந்ததினாலே. சோ நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படி எல்லாம் என்னென்ன காரியங்கள் இருக்கு, இதை நாம ஆக்ஷன்ல கொண்டு வரணும். நாமளும் அவ்விதமாய் அதை மாற்றி கொண்டு வரணும். சரி, இப்போ 6ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா 6 to 9 வசனங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, திரும்பவும் இவர்கள் எப்படி அந்த விக்கிரக வழிபாடுகளில அதிகமாய் ஊறி போனவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். முதல்ல அவங்க செய்த காரியம் என்ன அப்படின்னா, இந்த வெளிநாட்டவருடைய கலாச்சாரங்களை அப்படியே அவர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அங்க என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவர்களுடைய வழக்கங்கள் பழக்கங்கள் விக்கிரகங்கள் இதையெல்லாம் அவர்கள் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது முதல்ல ஒரு காரியம். இரண்டாவதாக, அதெல்லாம் பொய்யான தெய்வங்கள் இல்லையா, மெய்யான தெய்வமே கிடையாது. ஆனா அதை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு ஏன் நாம் அதை முக்கியப்படுத்துறோம்னா, ஒரு பெரிய கூட்டம் அதை பின்பற்றுது. ஆனா அதை பற்றி கர்த்தருக்கு சொல்வதை விட தன் ஜனங்கள் இப்படி செய்யறாங்களேன்றதுதான் அவருடைய முக்கிய பாரம். ஏன்னா இவர்களுக்கு உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு வேற விதமான நியாய தீர்ப்பு. நமக்கு தெரிந்தவர்களுக்கு அதை பின்பற்றும் போது அதுக்கு நிச்சயமா பெரிய தண்டனை உண்டு. அது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது விக்கிரகங்கிறது வெறும் அந்நிய தெய்வம் மாத்திரம் இல்ல, பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத கலாச்சார சீரழிவுகள், வேண்டாத காரியங்களை நாம் பின்பற்றும் போது இவ்விதமான தண்டனைக்குள்ளாகவும் இவ்விதமான நியாய தீர்ப்புக்குள்ளாகவும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததா அந்த அந்த யூத தேசம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, விக்கிரகத்தினால் நிறைந்திருந்தது, செழிப்பினாலும் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு நிறைய செல்வம் என்னென்ன இருந்ததா, வெள்ளி, இது என்ன இருந்துச்சா, பொன்னினால் நிறைந்திருந்தது, பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. எப்படி பயங்கரம் பாருங்க, பொக்கிஷங்களுக்கு முடிவில்லாத அளவுக்கு. சோ அந்த பொக்கிஷங்களையே என்ன செய்வாங்க, அவங்க ஒரு தெய்வமாக்கிட்டாங்க. பொக்கிஷங்களை தான் முக்கியப்படுத்துற அளவுக்கு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனிடம் திரும்ப திரும்ப அந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவனிடம் ஒரு பணக்கார வாலிபன் வந்தா, பணக்காரங்களா ஆண்டவர் வெறுக்கிறவரே அல்ல. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவது எப்படி இருக்குமா, ஒட்டகமானது ஊசின் காதில் நுழைவது. ஆமா, ஊசின் காதில் நுழைவது உள்ள நுழையிற மாதிரி தான் இருக்குமா. அவ்வளவு கடினமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த ஐஸ்வர்யம் விக்கிரகமாய் மாறிவிடும். ஏன்னு சொல்ற, ராத்திரி எல்லாம் அவங்களுக்கு என்ன வரும், ஐயோ அந்த லாக்கர் போட்டணுமா, அந்த இது சரியா இது பண்ணமா, அதை ரெனியூ பண்ணமா, இதுக்கு வட்டி சரியா வந்துச்சா, இதுலயே யோசனையில இருந்தா அவங்க தூங்குவாங்க, எப்படி அவங்க மற்றபடி இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எந்நேரம் மூச்சையே அதே தான் இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையை தான் கர்த்தர் வெறுக்கிறார். இவர்கள் அந்த நிலைமையில் இருந்தார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு திரளான செல்வம் இருந்தது.
அதை அவர்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐஸ்வர்யவான் சொல்வானா, கற்பனையெல்லாம் கை கொண்டேன்னு. கற்பனைய அப்படியே கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, நான் அதெல்லாம் செய்யறதில்ல, நான் அதெல்லாம் செய்யல. அவர் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, நீ போய் இதை செய்யினாரு. செய்யாத செய்யாதங்கிறது நீ செய்யல, இப்ப இதை செய்யி அப்படின்னாரு. உனக்கு இந்த அதை அவன் செய்யல, செய்ய முடியல. ஏன்னா அவனுக்கு அதுல இருந்து அவன் பிரிஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கையே அவன் இங்கிருந்து நினைக்கல. ஐஸ்வர்யம். அவனுக்கு நினைக்கவே இல்லை, அவனால அப்படி வாழவே முடியாது. இதுதான் ஒரு பயங்கரம் அதுல. அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏழை மக்களை, எளியவர்களை, இல்லாதவர்களை நினைக்கணும். அவர்களுக்கு நம்ம தாராளமா கொடுக்கணும். அதுல நமக்கு ஏதாவது கொஞ்சம் நஷ்டங்கள், இழப்புகள் வந்தாலும் ஏன்னு யோசிக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, இதன் மூலமா என்ன பேசுறாருன்னு நினைக்கணும். அத மாதிரி நாம கர்த்தரோடே தான் எப்பவும் உறவுள்ளவர்களா இருக்கணும். ஐஸ்வர்யத்தோடு உறவு கொள்ளக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வைத்திருக்கிறது தப்பல்ல, ஆனா அதோடு கூட அதையவே நம்ம முக்கியப்படுத்துற அந்த பழக்கத்தை நாம் கைக்கொள்ள கூடாது. இந்த மக்கள்கிட்ட அந்த இது இருந்துச்சு. அடுத்ததான் இவங்கள்ட்ட இன்னொன்னு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய காரியங்களை அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே தவறான காரியங்கள். ஆனா எல்லா தவறான காரியங்களுக்கும் அவங்க தங்களை வணங்குறவர்களாய் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். மரத்தை வணங்குறது, கையால செஞ்சதை வணங்குறது, இப்படி எதை எடுத்தாலும் வணங்குறவங்களாய் பண்ணாங்க. அதாவது சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் குனிகிறான், தாய்க்கால் விரல் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். இப்படின்ற அந்த வசனங்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, 8, 9 எல்லாம். அப்படியாய் அவர்கள் இருக்கிறதுனால அவருடைய அந்த கடைசி நாட்கள், அவருடைய வருகைன்றத வரும்போது அவங்க பயப்படுகிற விதமாய் அது மாறி விடுகிறது. இப்ப கர்த்தர் வராருன்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்குதா, பயமா இருக்குதா யோசிக்கணும். இவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. 10ல இருந்து 10ல இருந்து நம்ம அந்த வசனங்களை கடைசி வரைக்குமே அது முழுசுமே இதே ஆட்டிடியூடில் தான் போகுது. நீங்க பார்த்தீங்கன்னா முதல் 4 வசனங்கள்ல கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய மகிமையான அந்த 1000 வருஷ அரசாட்சியை பத்தி சொல்றாரு. 6ல இருந்து 9 வசனங்கள் என்ன சொல்றாரு, இன்றைய நாளில அவர்களிடத்தில் இருந்த ஒரு பயங்கரமான நிலைமை, கரப்ஷன், அவர்களுடைய ஒரு பணத்தையும் இதையும் தவறான காரியங்களையும் வழங்கி கொள்ளுகிற ஒரு நிலைமை. அடுத்ததா பார்க்கிறோம். நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கறோம்னா கர்த்தருடைய நாள் அப்படின்னு பார்க்கறோம். அந்த கர்த்தருடைய நாளில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து இந்த 10ஆம் வசனத்திலிருந்து நாம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய காலத்தை குறித்து பார்த்தோம், 1000 வருஷ அரசாட்சிய. இங்க கர்த்தருடைய நாள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இது அவர்களுக்கு பயமான ஒரு நாட்களாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால அவங்க போய் என்ன பண்றாங்க, கண்மலையிலையும் மண்ணுக்கடியிலையும் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இது ஏதோ இந்த வசனத்துல தான் நடந்தது, யூதா மக்கள் தான் செஞ்சாங்கன்னு இல்லை, இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்றது நாமளே கண்கூடா பார்க்கிறோம் இல்லையா. மலையில குழியா பண்ணி ஈரான்ல, இஸ்ரேல்ல எல்லா பக்கத்துலயும் அவங்க என்ன பண்றாங்க, 14 அடி மாளிகை போல கீழே 14 அடி பிளாட் கட்டி வச்சிருக்கிறாங்க. பதுங்கு குழிகள்ன்றது சும்மா ஒண்ணு அப்படியே ஒரு சின்ன பதுங்கு குழி இல்ல, அவங்க எல்லாம் கீழேயே வீடு கட்டி இருக்காங்க. எல்லா வசதிகளும் இருக்கு. பிரசிடென்ட் கீழே தான் இருக்காரு. அங்கிருந்தவரை தான் அடிச்சு வச்சிருக்காங்க. அங்கிருந்து அவரு முதல் தளமோ 2ஆம் தளமோ மீட்டிங்க்கு வந்தாராம். அங்க வந்தவரை அடிச்சு விட்டாங்க. இதுக்கு முன்னால அடிச்சது அப்போ ஒரு தடவை அடிச்சப்ப எப்படி இருந்தது, 14 அடி கீழே இருந்தாங்க, அங்க இருக்கும் போது அடிச்சு விட்டாங்க. எங்கேயும் அவங்க தப்ப முடியாது, கர்த்தருடைய பார்வைக்கும் தப்ப முடியாது. இஸ்ரேல்ல இருக்கிற இவங்களுடைய குண்டு காரியங்களும் இதுல அவ்வளவு தூரம் துல்லியமா நாம பார்க்கிறோம். இப்ப மனுஷனாலேயே அவ்வளவு துல்லியமா அடிக்கும் போது கர்த்தருடைய பார்வை எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பயந்துகிட்டு நினைச்சிட்டாங்க, அடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா கர்த்தர் பார்க்க மாட்டாருன்னு. கர்த்தரை பற்றி அறியவே இல்லாதவர்களா இருந்ததுனால அவங்க மலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டா தப்பிச்சிருவோம் அப்படின்னு அந்த 10ஆம் வசனத்துல அவங்க அப்படி செய்யறாங்க.
இப்ப அந்த நாள்ல என்ன நடக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். நேர்த்தியான கண்கள் தாழ்த்தப்படும். பாருங்க, எத்தனையோ காரியம் நடக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இதை சொல்றார். இப்ப அந்த பெருமையும் மேட்டிமையும் நமக்கு அவ்வளவு ஒரு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய காரியம். மக்கள் கர்த்தர் மனுஷர் இடத்துல அந்த காரியத்தை வெறுக்கிறார், அவ்வளவு வெறுக்கிறார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோமோ, அது மனுஷர் முன்னால ஒரு வேளை நமக்கு பைத்தியக்காரத்தனமா இருந்தா கூட கர்த்தர் பார்வையில அது ஒரு விசேஷித்த காரியம். அதை நாம எப்பவுமே அதை ஞாபகத்துல வைத்து நம்மை நாம் தாழ்த்துவதற்கு இந்த நாட்கள்ல கூட அதற்கான பயிற்சி எடுக்கணும். அது சுலபமா வராது. திரும்ப திரும்ப சொல்றேன், அது சுலபமா வராது மனுஷனுக்கு. ஏன்னா பிசாசுடைய குணம் பெருமை. அதனாலதான் அவன் விழுந்தான். அதனால அதை வச்சேதான் நம்ம எல்லாவற்றையும் அவ்வளத்திலேயே தான் உருவாக்கி இருக்கான். நம்மளுடைய மூளை எல்லாம் திங்க் பண்றதெல்லாம் அந்த அந்த நெட்வொர்க்ல தான் இருக்கு. நம்ம பிசாசுடைய நெட்வொர்க்ல இருந்து ஆண்டவருடைய நெட்வொர்க்குக்கு வந்தாதான், முழுசா வந்தாதான் நம்ம அந்த தாழ்மையை முழுமையா கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தாழ்மையின் சொரூபி ஆண்டவர், பெருமையின் உருவம் பிசாசு. இப்ப இது நடுவுல நம்ம கிட்ட அவனோட இது நிறைய இருக்கு. இத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம மிகுந்த பயிற்சி, முயற்சி, பிரயாசம் எல்லாம் வேணும். நம்ம உபாசங்கள்லாம் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, எனக்கு அந்த தாழ்மையை கொடுங்க சுவாமி, என் பெருமையை எடுத்து போடுங்க அப்படின்னு நாம கேட்கணும். அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அவருடைய நாமம் உயர்த்தப்படணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நாம எதையுமே நம்முடைய காரியமா நாம என்ன செய்திடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நான் செஞ்சேன், இது செஞ்சேன் அப்படின்னு. அதுல வசனங்களை வாசிங்க. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது, கர்த்தருடைய நாளை குறித்து நம் பல விதங்களில டெஸ்கிரிப்ஷன் வாசிக்கிறோம். செப்பனியா 3 வாசிச்சீங்கன்னா அது ஒரு பயங்கரமான நாள். அப்பவே சொன்ன மாதிரி அப்படி எல்லாம் அதுல இருக்கும். இங்க கொடுக்குற கர்த்தருடைய நாள்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கு. அங்க நாளை குறிச்சு சொல்லியிருக்கு. அந்த நாள்ல ஏன் அவ்வளவு பயங்கரம்னா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும், உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும், மரங்கள் எல்லாம், கேதுரு மரம், பாசானில் உள்ள கர்வாலி மரம், உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும், எல்லா மலைகளின் மேலும், கோபுரத்தின் மேலும், மதிலின் மேலும், கப்பல்கள் மேலும், சித்திர வினோதங்களின் மேலும் வரும். சித்திர வினோதமான அதாவது இன்னைக்கு ஒரே வசனம். இன்னைக்கு எங்க பாரு என்ன பாக்குறோம், பெரிய பெரிய பேலஸ் பாக்குறோம், பெரிய பெரிய இப்ப துபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய உயரமான கோபுரங்கள். துபாய்க்கு அடையாளமே புர்ஜ் காலிஃபா. அது பெரிய உயரமான ஒரு, இப்ப அவனுக்கு போட்டியா ஆங்காங்க ஒருத்தர் உயரமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. மலேசியால கட்டுறாங்க, சைனால கட்டுறாங்க, எங்கெங்கயோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் மைண்ட் எதுல போயிட்டு இருக்கு, உயரமா கட்டணும்னு. அது எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய கோபாக்கினை வரும். அது வந்துச்சுன்னா எல்லாம் சமமாய் மாறிவிடும். பெரிய பருவதமே, நீ சிறுபாவின் முன்பாக என்ன செய்ய போற, நீ தரைப்பட்டமாக போற. ஏமாத்திரம். ஆமா, நீ எம்மாத்திரம், நீ தரமட்டமாக போற அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய நாளின் அடையாளம். அடுத்து அங்க பாக்குறோம், அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். பாருங்க, திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்துல சொல்றாரு, கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்து. 11-17 ஒரே வசனம். அடுத்த வசனத்தை வச்சுதான் நாம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த நாளை கொடுங்க சுவாமி, அந்த நாளை சீக்கிரமா கொடுங்க. ஆனா இன்னைக்கு பெருகி போச்சு. எங்க பாரு எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும்
முந்தியெல்லாம் இவ்வளவு தூரம் மக்கள் வந்து இருக்க மாட்டாங்க. நாங்க வசிக்கிற கோயம்புத்தூர்ல வசிக்கிற பகுதியில அந்த ஜனங்கள் வந்து அவ்வளவு, அவங்க பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தப்போ யாருக்குமே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கோயில் பண்டிகைகள் மேல இருக்காது. அவங்க வந்து ஏதோ இந்த முக்கியமான பண்டிகை நாட்கள்ல போவாங்க. நிறைய நாட்கள்ல அவங்க வீட்டுல அன்னைக்கெல்லாம் வீட்டுல இருந்து சாப்பிட்டு படுத்து குடும்பமா இருக்கும். இப்ப என்னன்னா, சும்மா வாரத்துல 4 நாள் 5 நாளும் காலையில ஓடுறாங்க. வீட்டை சமைக்கிறாங்களா இல்லையானே தெரியல, ஓடுறாங்க அங்க. ஏன்னா இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்க போயிடுச்சு, எல்லாம் வாலிபர்கள் ஆயிட்டாங்க, வெளிநாட்டுல படிக்கவும் வேலைக்கும் போயிட்டாங்க. இந்த பெண்கள் சரி, வீட்டுல இருக்கிற பெண்கள் நான் நிறைய பேரை பார்க்கிறேன். ஆண்களை நான் அதிகம் பார்க்கறது இல்ல. பெண்கள் காலையில எந்திரிச்சு குடு 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 குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா அங்க வந்து இந்த இந்த கோயில்ல பிரசாதம், இந்த கோயில்ல என்ன பூஜை, அந்த கோயில. அப்புறம் எப்படி சாப்பிடுறீங்க, என்ன அங்க பிரசாதம் கொடுக்குறாங்க, அதை தூக்கிட்டு வந்தார். அடுத்தது அடுத்த லெவல்ல இருக்கிற அடுத்த அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்றாங்க, அங்க போய் சமைக்கிறாங்க. அங்க போய் கழுவி கொடுத்து அங்க செய்ய வேலை, அதுல அவங்க நாள் போயிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் காலையில இருந்து அவங்க அங்கேயே தான் இருக்காங்க, கோயிலே தான் அவங்களுடைய வேலைகளா இருக்கிறத பாக்குறோம். ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு. நாம அதை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறோமே. அவங்க பாருங்க எப்படி ஓடுறாங்க, எப்படி செய்யறாங்க, அங்கேயே இருக்காங்க. அவங்க அந்த ஒண்ணு இல்லாத கடவுளுக்கு இவ்வளோ தூரம் அவங்க சேவிக்கிறாங்க. இப்போ தெய்வமே அறிந்த, உண்மையான தெய்வத்தை அறிந்த நாம் எவ்வளவு தூரம் கத்தர்க்காய் காரியங்களை செய்யறோம், நேரத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். சோ மறுபடியும் இந்த இடத்துல அதே தான் வாசிக்கிறோம். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்னா, இப்போ இந்த நாள்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பூமியை தத்தளிக்க பண்ணுவார். ஆமென். அதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இயற்கை அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அது நமக்கு நல்லா தெரியுது. சீற்றங்கள், கடல் சீற்றங்கள், இப்படி அடிக்கடி புயல், இந்த மாதிரி காரியங்கள், இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நமக்கு சீசன், அவுட் ஆஃப் சீசன்ல எல்லாம் நடக்குதுன்றத நம்ம பாக்குறோம். வெயில் இப்போ ரொம்ப திடீர்னு அதிகமா இருக்குது. இப்போ உனக்கு வின்டர் சீசன்ல அவ்வளோ பனி, அப்படியே பனிப்பொழிவு. காஷ்மீர்ல போய் பனிப்பொழிவு பார்க்கணும்னா இப்ப இங்கேயே பனிப்பொழிவு வந்துருச்சு. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி அப்போ பூமி அதிர்ச்சியும் வருது. பூமி அதிர்ச்சியும் அடிக்கடி ஏற்படுது, நடந்துட்டே இருக்கு. சரி, அது ஏதோ ஆமா, எப்போன்னு இல்லை, டெய்லி ஏதோ ஒரு பகுதியில நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளில் கண்மலையின் வெடிப்பில் வாசி. வீடுகளின் சந்துகளில் பூந்தோல் சந்துகளில் மடங்கி அடுத்து இருக்கிற வெள்ளி விக்கிரங்களையும் பொன் விக்கிரங்களையும் முஞ்சூர்களுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். ஆசிலை சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு என்ன பாருங்க. மனுஷன் வந்து அந்த அந்த நிலைமைக்கு வந்த பிறகுதான் அவன் என்ன பண்ணுவான், அதையெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசு. எறிந்து ஆமா, அப்பதான் அவனுக்கு புரியும், இதெல்லாம் நம்மளை காப்பாத்தாது, இதெல்லாம் நம்மளை காப்பாத்தாது. நம்ம இப்பவே நிறைய ஜீவன்ல சாட்சிகளை கேட்கிறோம். நிறைய பேர் அந்த மாதிரி, இப்ப சாது சுந்தர் சிங்கே அந்த மாதிரிதான். நீர் உண்மையான கடவுளா, நீர் தான் கடவுள்னா எனக்கு உண்மை காண்பியும் அப்படின்னு அவர் ஜெபிப்பாரு. இல்லைன்னா நான் போய் என் உயிரை மாய்த்து கொள்வேன்னு 4 மணி ட்ரெயின் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வரப்போகுது, அதுல போய் விழுந்து சாகருக்கு ரெடி ஆகுறாரு. அந்த ராத்திரியில கர்த்தர் அவருக்கு ரூம்ல பிரத்யட்சமாய் காண்பித்தார். அது அவர் அப்படி சில பேருக்கு அவர் ஆண்டவர் அப்படி செய்யறத நம்ம பார்க்கிறோம். அங்க கூட எங்க ஊர்ல கூட ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பணக்காரரு, அவர் வந்து இப்படி சீட்டு போட்டுக்கிட்டே இருந்தாராம். ஒரு கோயிலுக்கும் போய் சீட்டு போடுவாராம். அந்த குலுக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி குலுக்கி போடுவாராம். அதுல முக்கியமான கடவுள்களை பெயரை எழுதி, முஸ்லிம் கடவுள், கிறிஸ்தவ கடவுள், அந்த கோயிலுடைய கடவுள், முருகன்னா முருகன், சிவன்னா சிவன், அப்படி போட்டு குலுக்கி குலுக்கி போடுவாராம்.
அப்படியே அவர் எல்லா கோயில்லையும் போய் போட்டு பார்த்திருக்கிறாரு. எந்த கோயில்ல போட்டு பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுனே வருது. அப்புறம் அப்படித்தான் அவருடைய குழுக்களையே அவரை நம்பி, சரி அப்போ இவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி, அப்ப இந்த இயேசுவை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அதுக்கு கண்டுபிடிச்சு பைபிளை வாங்கி ஒருத்தரோட பேசி ஊழியக்காரரோட போய் கர்த்தரால நடத்தப்பட்டு அவ்வளோ பெரிய பணக்காரர். வீட்டுக்குள்ளேயே, அதாவது வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது அது வேற, இவர் வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன தண்ணீர் தடாகம் எல்லாம் வச்சு அந்த வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். எங்களையும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. எஃப்எம்பிபியில தான் போனோம். அந்த எஃப்எம்பிபிக்கு அவங்க நிறைய செய்வாங்க. அப்போ அவங்க ஒருத்தர் வந்து அன்னைக்கு ஒரு ப்ரேயர் வச்சிருந்தாங்க. அதுல நாங்களும் போய் எங்களையும் போய் வந்து வர சொல்லி பேச சொன்னோம். அப்போ நாங்க போயிருந்தோம். அப்ப பார்த்தோம் அவ்வளவு காரியங்கள் அந்த வீட்டுல, அவ்வளவு பணக்காரங்க. அந்த ஆனாலும் அதெல்லாம் துணி போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்க சொன்னோம், இதை இங்க இருக்கவே கூடாது, நீங்க இப்படி வந்துட்டீங்கன்னா அது அந்த இடத்துல இருக்கவே கூடாது, அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு. அந்த அந்த லெவல்ல அப்ப இருந்தாங்க நாங்க போகும்போது. இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல, இது வருஷங்கள் ஆச்சு. அப்படி அந்த மாதிரி கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கர்த்தரை விட்டுட்டு மனுஷரை நம்புவது ஏமாத்தம் இல்ல. அவனால் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்தம். ஒரு பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்கிறதுக்கு மனுஷன் ஏமாத்தம். யோசிச்சு பார்க்கணும், நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், யாரை நம்பி போயிட்டு இருக்கோம், எதை செய்யும் போதும் நமக்கு எதை நம்புகிறோம், யாரை நம்புகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி செய்வாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க, இப்படியே நம் வாழ்க்கை இருக்கா? இல்ல கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் பேசுவார், கர்த்தர் எனக்கு பண்ணுவாருன்னு நம்முடைய நம்பிக்கை இருக்கா? அதுதான் இந்த கேள்வியோடு இந்த இந்த சிந்தனையோடு இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக முக்கியமான காரியங்களை எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். நீர் வரும் நாள் உம்முடைய 1000 வருஷ அரசாட்சி. நாங்க இப்போ இந்த சூழ்நிலையில எண்ணத்தை வைத்து எப்படி நடக்கணும், உம்முடைய வெளிச்சத்துல நாங்க எப்படி நடக்கணும், எதை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்கணும், நாங்க யாரை நம்பி வாழ்க்கையை நடத்துறோம், இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு எங்களிடத்துல சிந்தனைகளை எழுப்பியிருக்கிறீர் சுவாமி. நீர் ஜீவனுள்ள தேவன், செத்த காரியங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிற தேவன், எங்களுக்குள்ள மங்கி இருக்கிற திரிகளை தூண்டி விடுகிறவர். ஆம் சுவாமி, உள்ள வாஞ்சை, விருப்பம், வேதத்தின் காரியங்களை விளங்கிக் கொள்ளுதல், ஆண்டவரே விசுவாசம், நம்பிக்கை, ஜெப வாழ்வு, இவை எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே உயிர்ப்பியும் தூண்டிவிடும், எழுப்பிவிடும் சுவாமி. நீர் எழும்பும் போது காரியங்கள் இப்படி நடக்கும்போது, நீர் எங்கள் உள்ளத்துல எழும்பும் போது ஆச்சரியமான காரியங்களை நடப்பி பேசும். ஆச்சரியமா எங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும். எங்கெல்லாம் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் குறையணுமோ மாறணுமோ அதையெல்லாம் நீ செய்து தாரும். எங்களை ஆசீர்வதியும். மனுஷன் அழிந்து போகிற இந்த செல்வத்திலையும் அழிந்து போகிற மனுஷன் மேலும் நம்பிக்கை வைக்காதபடி ஜீவனுள்ள ஆண்டவரை நாங்கள் நம்பவும், எங்கள் தேசத்து மக்கள் ஆண்டவரே இந்த வெளிச்சத்தில் வருவதற்கு ஆண்டவரே நாங்கள் எப்படியாவது உதவி செய்ய, ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்ய எங்களுக்கும் நீர் கிருபைகளை தாரும். இந்த விக்கிரகங்களை எங்க தேசத்துல இருந்தும் கட்டோட ஒழிந்து போக செய்யும் சுவாமி. நீர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீர் பெரியவர் ஆண்டவரா, நீர் பெரியவர் சுவாமி. தாப்பனே, எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும், எங்களை வழி நடத்தும், எங்களை காத்துக்கும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ எவ்ரிவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. ரொம்ப நேரம் நெட் எடுக்கவே மாட்டேன்ட்டுமா. உங்களுக்கு லிங்கே லேட்டா தான் அனுப்புனால. ஆமா, அதான் 10 நிமிஷம்
நெட்வொர்க் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ம். சரி சரி சரிம்மா, பார்ப்போம். தேங்க்யூ ஓகேம்மா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. சரி பாப்பு, ம் 35:4 ஆதியாகமம் பார்த்துக்கோ. அதுல வந்து யாக்கோபு தான் சீகே மூர் அருகே ஒரு கர்வாலின் மரத்தின் கீழே அந்த அந்நிய தெய்வங்களை எல்லாத்தையும் போட்டு இது பண்றான், புதைத்து போட்டான். அது எங்க ஆமா. இருந்தது? அந்த அந்நிய தெய்வங்கள் எங்க இருந்தது? யாருது? இல்ல அது நிறைய அவங்கிட்ட தான் இருந்தது, அவர்கிட்ட தான் இருந்தது, ராகேல்கிட்ட தான் இருந்தது. உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் ம் அப்படின்னு சொல்லி நம்ம பெத்தேலுக்கு போவோம்னு சொல்லும்போது அவற்றிருந்து கொடுத்துருக்கலாம். அவளும் ம். கொடுத்துருப்பா. நிறைய பேர்ட்ட இருந்து வாங்குறாரு. அவளதும் சேர்த்து வாங்கி தான் போட்டு யாக்கோபு ஒரு கர்வாலி மரத்துல புதைத்து போட்டான். அதுக்கு முன்னே பிரயாணப்பட்டு வரும்போது ராகேல் அதை வந்து அது ஒளிச்சு வச்சான்றத நீ பாரு. இருக்கு இந்த வசன ஆமா. சமூகம் ஆமா, ராகேல். ஒளிச்சு நான் வாசிச்சு சொல்றேன். ரைட்டு. ஒட்டகத்துக்கு குதிரையில கிட்ட ஒட்டகத்தின் சேரத்துல அது ரைட்டு, அதெல்லாம் ம். இருக்கு. ஆனா அவ போடல, யாக்கோபு தான் போட்டான். சரி, இப்போ உன்னை யாரு இதை பார்க்க சொன்னா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு நான் வந்து எதை உனக்கு பேசிட்டு இருக்கேன்? இதை கவனிக்கிறத விட்டுட்டு அதை போய் முந்தி பார்த்துட்டு இருந்த பத்தியா? இல்ல 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 இதுதான் நான் கவனிச்சேன், அத்தனையும் கவனிச்சேன். டீவியேஷன். நான் இது பேர் கவனிச்சல. தான் டீவியேஷன். இல்லம்மா, ஓகே, எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால தான் நான் வந்து இப்ப பார்த்தேன், கடைசியில தான் பார்த்தேன். அதான் 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 35. அதேதான் அதேதான். அப்படி செய்யக்கூடாது. இதை கவனிக்கணும், அப்புறம் தான் பார்க்கணும். சரி.